தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் புகழாரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா இருக்கு. ஆப்பிரிக்கா வரைக்கும் இவர் எப்படி அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரியை தோண்டி பார்க்கும்போது தான் அங்க வந்து ஒரு குரூப் இருக்காங்கல்ல, தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற எல்லா சாங்ஸ் எடுத்து பிளே பண்றதும் அண்ட் நிறைய வெவ்வேறு லாங்குவேஜஸ்ல எடுத்து நல்ல ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் பிளே பண்றதும் அண்ட் அங்க இருக்கிற முக்கியமான ஆட்கள் எடுத்து போட்டதான் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்த காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல, ஆப்பிரிக்கா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ வச்சு புகழாரமா டான்ஸ் ஆடுறது அவங்கள பெருமையா அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கட்சிகள் ஒவ்வொரு மாதிரி வெவ்வேறு விதமான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சீமான் அண்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேக்குறாரு, இதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க, ஆப்பிரிக்காவில எல்லாம் வந்து புகழாரம் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, தம்பி 3000 ரூபாய் வந்து நீங்க கொடுங்களேன், உங்களுக்கும் உங்களுடைய போட்டோ வச்சு புகழாரம் பண்ணுவாங்க, ஏன் தம்பி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மட்டமா கலாய்ச்சிட்டாரு. எஸ் அப்சல்யூட்லி, அவர் சொல்ற ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு போட்டோ கொடுத்து தொடப்பத்தால் அடிக்கணும், எதுலையாவது அடின்னு சொல்லி காசு கொடுத்தாலும் அவங்க அடிப்பாங்க, அப்போ லிட்டரலி வந்து பணம் கொடுத்ததுனால அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது எப்படி போச்சு, இது ஏன் போச்சு அப்படிங்கிறது சீரியஸா தெரியல. பட் ஆனா ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு பக்கம் அப்ப பரவாயில்ல, நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல எதுக்காக இவரை ஃபேமஸ் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரியான தருணங்கள்ல தள்ளப்பட்டிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு புரியாத மாதிரி தான் பல கட்சிகளும் இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு கட்சி கொடுக்குற விமர்சனங்கள்ல எது பெஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்க, சீமானன் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். சோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்களும் நிகழ்கால நிகழ்வுகளும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.